அம்பத்தூரில் சாலை விபத்தில் தூக்கி வீசப்பட்ட குழந்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், அம்பத்தூரில் நடைபெற்றிருக்கும் இந்த விபத்தினுடைய பின்னணி என்ன? சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தையின் தற்போதைய நிலை என்ன? வணக்கம். கடந்த சில தினங்களாகவே இந்த அம்பத்தூர் பகுதியில், குறிப்பாக அம்பத்தூரிலிருந்து செங்குன்றம் செல்லக்கூடிய சாலையில் அடிக்கடி சாலை விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் அதிவேகமாக வருவதும் அவர்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய நபர்களை மோதுவதும் இந்த காட்சியானது அரங்கேறுகிறது. இரண்டுக்கு முன்பு 3 நபர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து ஒரு மூதாட்டி மீது மோதி சம்பவ இடத்திலேயே மூதாட்டி பலிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் அரங்கேறி 2 தினங்களிலே நேற்று, அதாவது சிடிஎச் சாலை, அம்பத்தூர் சிடிஎச் சாலையில் கணவன் மனைவி ஒரு குழந்தையுடன் இருசக்கர வாகனம் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அதே சாலையில் யூட்டன் போல் திரும்பிய ஒரு இளைஞர் ஒருவர் அதிவேகமாக அந்த இருசக்கர வாகனத்தை மோதி அந்த குடும்பத்தோடு வந்த வாலிபர் கீழே விழுந்தார். இதில் பெண் குழந்தை தூக்கி வீசப்பட்ட அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த சம்பவத்தில் தூக்கி வீசப்பட்ட குழந்தை முகம், கை உள்ளிட்ட பகுதி காயங்களோடு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறது. குறிப்பாக விபத்தை ஏற்படுத்திய இளைஞரை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சூழ்ந்து பார்க்க முற்படும் பொழுது போக்குவரத்து பணிந்த காவலர் அந்த இளைஞரை மீட்டு அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த அம்பத்தூர் சிடிஎச் சாலை, சூரப்பட்டிலிருந்து செங்குன்றம் செல்லக்கூடிய சாலை, இந்த இடங்களில் அடிக்கடி சாலை விபத்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் அதிவேகமாக வந்து விபத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக வேகமாக வரக்கூடிய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.